சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் காவல்துறை விசாரணையின் போது அஜித்குமார் என்பவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் அவரது குடும்பத்தினரை அமைச்சர் பெரிய கருப்பன் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாபு சரவணன் வழங்கிட கேட்கலாம். பாபு சரவணன், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராதிகா. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகில் மடப்புறம் காளியம்மன் கோயிலில் பணிபுரிந்து வந்த பாதுகாவலர் அஜித்குமார் கடந்த சனிக்கிழமை 10 பவுன் தங்க நகை திருடியதாக பெண் ஒருவர் கொடுத்த புகாரின் பேரில் மானாமதுரை தனிப்படை காவல்துறையினர் அவரை விசாரணைக்கு அழைத்து சென்று விசாரித்த பொழுது அவர் காவலர்களால் தாக்கப்பட்டு மரணமடைந்தார். இச்சம்பவம் தமிழகத்தையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தமிழக அரசு சார்பில் இன்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் அஜித்குமாரின் தம்பி நவீன்குமார், அவரது தாயார் ஆகியோரை வீட்டில் நேரடியாக சந்தித்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் மற்றும் சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி ஆகியோர் அவர்களை சந்தித்துள்ளனர். சந்தித்து தமிழக அரசு அவர்களுடன் இருக்கும் என்றும் அவர்கள் கேட்கும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் அஜித்குமாரின் தம்பிக்கு அரசு பணி வழங்குவதற்கு முதலமைச்சர் வீடியோ கான்பரன்சிங் மூலமா உத்தரவு கொடுத்துள்ளதாகவும், அதனால் அவருக்கு அவர் கல்வி தகுதிக்கு ஏற்ப அரசு வேலையும் வழங்கப்படும் என்றும் அமைச்சரும் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் அவர்கள் குடும்பத்திடம் தெரிவித்துள்ளனர். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி பாபு சரவணன். SPG